ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 துண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகுனதுக்கு அப்புறமா 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்ததாக 4 பூண்டு பற்கள், 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் நீளமாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்து கூட அந்த தக்காளியும் இப்போ நம்ம சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி வெந்துடுச்சு. தக்காளி ஓரளவு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா அதை ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக திரும்பவும் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 1 துண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதில் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இவ்வளவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். தீயோட அளவை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மசாலா பொடி சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதனால தீயோட அளவை ரொம்ப குறைச்சி சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜார்லே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிளறி விட்டுக்கோங்க.
அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விடணும், இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும். இந்த டைமில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம அந்த பன்னீர் துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 400 கிராம் பன்னீர் துண்டுகள் எடுத்துருக்கிறேன். திரும்ப அந்த மூடியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பன்னீர் துண்டுகளை சேர்க்கலாம். பன்னீர் துண்டுகள் சேர்த்ததுக்கு அப்புறமா மெதுவாக கிளறி விடணும், இல்லாட்டி அந்த பன்னீர் துண்டுகள் உடஞ்சிரும். திரும்பவும் மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக கசூரி மெத்தி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி எடுத்துகிட்டு அதை உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. இந்த கசூரி மெத்தி சேர்த்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால கசூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கசூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கடைசியாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு. இதை சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாமே நீங்கள் சைடிஷாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் டேஸ்ட் ஆஃப் சான்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.